Good morning students. Last class வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் பற்றி பார்த்தீங்க. அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்க. ஸோ ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் நைட்ரஜன் பாஸ்பேட் அப்படின்னு பார்த்தீங்க. அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னால் உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் கன்சியூமர்ஸ் டீகம்போசர்ஸ்னு பார்த்தீங்க. ஸோ இதை உங்களுக்கு டீட்டெயிலாக இப்போ திருப்புன்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாண்ட் ஈகோசிஸ்டமில். ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப் டிசால்வ்ட் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் கால்சியம் நைட்ரஜன் பாஸ்பேட். ஓகே, இதான் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், யூமிக் ஆசிட்ஸ் இருக்கும். ஃபார்ம்டு ஃப்ரம் எதன் மூலமாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்னா from dead organic matter. Okay, the function of pond ecosystem is regulated by few factors. இந்த pond ecosystem எதன் மூலமா செயல்படுதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு சொன்னீங்க, that is like the amount of light, temperature, pH value of water and other climatic conditions மூலமாக உங்களுக்கு ரெகுலேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லிட்டேன். பாண்ட் ஈகோசிஸ்டமில் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அடுத்து பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. தே கான்ஸ்டியூட் த ப்ரொடியூசர்ஸ், வெரைட்டி ஆஃப் கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன பாண்ட் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு ப்ரொடியூசர்ஸ் இருக்கும், கன்சியூமர்ஸ் இருக்கும், டீகம்போசர்ஸ் இருக்கும். ஸோ வாட் இஸ் ப்ரொடியூசர்ஸ்? ப்ரொடியூசர்ஸ்னால் ஜென்ரலாக நீங்கள் என்ன சொன்னால் பிளான்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ப்ரொடியூசர்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க? பிளான்ஸ்ன்னு சொல்லுவீங்க. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபைட்டோ பிளான்டான்ஸ் லைக் ஆசிலேட்டோரியா, அனபீனா, இடோரினா, வால்வாக்ஸ் அண்ட் டைட்டம்ஸ். இதெல்லாம் 2-3 பிளான்ஸ் நான் வச்சுன்னா போதும். ஓகே, ஆசிலேட்டோரியா, அனபீனா, இடோரினா, வால்வாக்ஸ் அண்ட் டைட்டம்ஸ் ஆர் ஃபைட்டோ பிளான்டான்ஸ். ஃபிலமெண்டஸ் ஆல்கே கூட இருக்கும். ஓகே, ஒரு பாசிகள் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சச் அஸ் யூலோத்ரிக்ஸ், பைரோவேரம், கிளாடோஃபோரா அண்ட் ஊடோகோனியம். அண்ட் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ். ஓகே, அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் சில ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் கூட இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அசோலா, சால்வியா, பிஸ்டியா, உல்ஃபியா, த ஸ்மாலஸ்ட் பிளான்ட். ஓகே, உல்ஃபியா அண்ட் ஐகோர்னியா. வந்து சைலண்ட். அண்ட் சம்மர்ஜ் பிளான்ஸ், மூழ்கிய தாவரங்கள் சொல்லும்போது போட்டோமெகடான் அண்ட் ஃப்ராக்மிட்டிஸ். ரூட்டட், ஓகே, வேர் ஒன்றி இருக்கக்கூடிய தாவரம் சொல்லும்போது ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் சொல்லும்போது நிம்ஃபியா அண்ட் நெலும்போ. அண்ட் மேக்ரோஃபைட் சொல்லும்போது டைஃபா அண்ட் ஐஃபோமியா. ஓகே, ஐஃபோமியா கான்ஸ்டியூட் த மேஜர் ப்ரொடியூஸ் ஆஃப் பாண்ட். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட்டோ பிளான்டான்ஸோ இல்லை ஃபிலமெண்டஸ் ஆல்கேவோ இல்லை ஃப்ளோட்டிங் பிளான்ஸோ, சப்மர்ஜ் பிளான்ஸ், ரூட்டிங் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ், மேக்ரோஃபைட்ஸ், இதெல்லாம் எல்லாமே தான் ப்ரொடியூசர்ஸ் which is present in a pond ecosystem. சார் அப்புறம் பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் அடுத்த என்ன சொன்னீங்க? கன்சியூமர்ஸ் சொன்னீங்க. the organism which consumes the producers, the organism which consumes the producers. ஓகே, அது என்ன சொல்கிறீங்க? கன்சியூமர்ஸ். அப்போ என்னென்ன ஆர்கனிசம்ஸ் சார் சொல்லும்போது the animal represent the consumers. இது என்ன சொல்லியிருக்க? அனிமல்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த தாவரங்களை வந்து உண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப் a pond ecosystem include zoo planktons. zoo planktons சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பெரமேஷியம் அண்ட் டால்ஃபினியா, இதெல்லாம் ப்ரைமரி கன்சியூமர்ஸ். இதெல்லாம் அது ப்ரைமரி கன்சியூமர்ஸ். பென்தோ சொல்லும்போது பாட்டம் லிவிங் அனிமல்ஸ், ரொம்ப பாட்டமில் இருக்கக்கூடிய அனிமல்ஸ் சொல்லும்போது லைக் மொலசஸ் அண்ட் அனிலிட்ஸ், இதெல்லாம் வந்து பென்தோஸ். ஓகே, அண்ட் செகண்டரி கன்சியூமர்ஸ் லைக் பார்த்தீங்கன்னா வாட்டர் பீட்டில்ஸ் அண்ட் ஃப்ராக்ஸ், இதெல்லாம் செகண்டரி கன்சியூமர்ஸ். டெஷரி கன்சியூமர்ஸ் சொல்லும்போது கார்னிவர்ஸ் லைக் டக் அண்ட் கிரெயின்ஸ். ஓகே, உங்களுக்கு வாத்தையில் கொக்கோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து டெஷரி கன்சியூமர்ஸ். அண்ட் டாப் கார்னிவர்ஸ் பார்த்தீங்கன்னா விச் இன்க்ளூட்ஸ் லார்ஜ் ஃபிஷ், ஹாக் அண்ட் மேன் கூட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கன்சியூமர்ஸ். ஓகே, அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் அடுத்த டாபிக் வந்து கன்சியூமர். த அனிமல்ஸ் ரெப்ரசன்ட் த கன்சியூமர்ஸ் இன் ஏ பாண்ட் ஈகோசிஸ்டம். ஸோ எந்தெந்த அனிமல்ஸ் வந்து பிரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெஷரி கன்சியூமர்ஸ் அண்ட் டாப் கார்னிவர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. And next one is decomposers. Now last process என்ன நடக்கும்? அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு டீகம்போசிங் நடக்கும். ஓகே, சிதைவு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் மைக்ரோ கன்சியூமர்ஸ். ஓகே, மைக்ரோ கன்சியூமர்ஸ்னால் நான் வச்சுங்க பாக்டீரியா அண்ட் ஃபங்கை தான் மைக்ரோ கன்சியூமர்ஸ். அந்த ஆர்கனிசம் பிளான்ஸோ இல்லை அனிமல்ஸோ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? டீகம்போஸ் நடக்கும்னா எதன் மூலம் நடக்கும்னா பாக்டீரியா அண்ட் ஃபங்கை. ஓகே, தி ஹெல்ப் டு ரீசைக்ளிங் த நியூட்ரியன்ஸ் இன் த ஈகோசிஸ்டம். தே ஆர் present in mud, water and bottom of the ponds. Example another bacteria and fungi. So decomposers perform the process of decomposition in order to enrich the nutrients. நான் ஏற்கனவே சொன்னேன், எந்த இடத்துல எந்த ஈகோசிஸ்டமில் வந்து டீகம்போசிஷன் நடந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸ் கிடைக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்போ enrich the nutrients in where? pond ecosystem. அப்போ அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் டீகம்போசிஷன் நடந்தால் அங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியூட்ரியன்ஸாக மாறிடும். அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு மினரல்ஸாக மாறிடும் சொல்லியிருக்காங்க. So in the pond ecosystem, okay, by the decomposers, the cycling of nutrients between either the compounds on biotic and abiotic components. So biotic now உங்களுக்கு சொல்லிட்டேன், abiotic now compounds சொல்லிட்டேன். So இதான் cycling of nutrients is evident in the pond ecosystem. Okay, making itself a self-sufficient and self-regulating process. ஒரு தன்னிச்சையான ப்ராசஸ், ஒரு self-regulating process. ஓகே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்ட் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு ஏபயோட்டிக் அண்ட் பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் என்னென்னு பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன்.
ஸோ அடுத்து முக்கியமான ஒரு டாபிக் இங்கே கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம். அந்த பாண்ட் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு அடுக்கமைவு எப்படி இருக்கும், என்னென்ன முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர்ஸ் லைக் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஷோர், penetration of light, depth of water, types of plants and animals. There may be 3 zones கொடுத்துருக்காங்க, littoral, limnatic and profundal. ஓகேவா? உங்களுக்கு கரையிலிருந்து அமையும் தொலைவு வரைக்கும் சொல்கிறாங்க. ஒரு கரையிலிருந்து, ஒரு நீர் கரையிலிருந்து பார்த்தீங்கன்னா அமையும் தொலைவு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, ஒரு நீரின் ஆழம் எப்படி இருக்குது, அதில் காணப்படும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் அதன் அடிப்படையில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டாபிக் ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆஃப் பாண்ட் ஈகோசிஸ்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்கார்டிங் டு த penetration of light and depth of water between the types of plants and animals. இங்கே லிட்டோரல்னு கொடுத்துருக்காங்க. லிட்டோரல்னா மீனிங்னா பார்த்தீங்கன்னா கரை ஓரம். கரை ஓரம் என்னென்ன இருக்கும் உயிரினங்கள். லிம்னேட்டிங் கொடுத்துருக்காங்க. லிம்னேட்டிங்னா மேல்நிலை மிதவைகள். அந்த கரை ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரை ஓரம்னு சொல்கிறீங்க, அந்த கரை ஓரத்தில் என்னென்ன உயிரினங்கள் இருக்கும். ஓகே, அது மேல்நிலை மிதவைன்னு சொல்லலாம். ப்ரோஃபண்டல்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோஃபண்டல்னா உங்களுக்கு ஆழ்மிகு மண்டலம், ஆழமான பகுதின்னு சொல்லியிருக்காங்க ப்ரோஃபண்டல். ஸோ லிம்னேட்டிக் ரீஜன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது லிம்னேட்டிக் ரீஜன். நல்லா கவனிங்க, லிம்னேட்டிக் ரீஜன் கரை உரம் கொடுத்துருக்கலாம். லிம்னேட்டிக் ரீஜன். லிட்டரல் ரீஜன்னா அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல்நிலை மிதவை தாவரங்கள் இருக்கலாம். அண்ட் ப்ரொஃபண்டல் சொல்லும்போது ஆழமான பகுதின்னு சொல்லலாம். ஸோ இப்போ டீட்டெயிலாக பாருங்கள். The littoral zone which is the closest to the shore. Okay, littoral zone சொன்னால் which is the closest one to the shore with the shallow water region and allows easy penetration of what? Light. ஈஸியாக penetration ஆகும் littoral zoneல. ஓகே, இட் இஸ் வார்ம். ரொம்ப உங்களுக்கு வந்து வார்மாக இருக்கும், கண்டிஷன் வாட்டர் வந்து வார்மாக இருக்கும். அண்ட் ஆக்குபைட் பை ரூட்டட் பிளான்ட் ஸ்பீஷஸ். இந்த இடத்துல என்ன இருக்கும் உங்களுக்கு, ரூட்டட் பிளான்ட் ஸ்பீஷஸ் இருக்கும். அதான் லிட்டரல் zone which is closest to the shore. கரை ஓரம் சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லிம்னேட்டிக் zone refers to the open water. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா லிம்னேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட், ஓப்பன் வாட்டர் ஆஃப் த பாண்ட் ஈகோசிஸ்டம் வித் அன் எஃபெக்டிவ் பெனட்ரேஷன் ஆஃப் லைட். உங்களுக்கு பெனட்ரேஷன் ஆஃப் லைட் நல்லா பெனட்ரேஷன் ஆகும். அண்ட் டாமினன்ட் ஆஃப் பிளாங்டான்ஸ். ஓகே, சில தாவரங்கள் அங்கே காணப்படும் சொல்லலாம். ஸோ டாமினன்ட் ஆஃப் வாட் மீன்ஸ் பிளாங்டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் எஃபெக்டிவ் பெனட்ரேஷன் ஆஃப் லைட் சொல்லும்போது எந்த சொன்னால் லிம்னேட்டிக் zone. ஓகேவா? அண்ட் க்ளோசஸ்ட் டு த ஷோர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஷாலோ வாட்டர் ரீஜன் சொல்லும்போது என்ன சொன்னால் லிட்டரல் zone சொன்னோம். அடுத்தது பாருங்கள், த டீப்பர் ரீஜன் ஆஃப் பாண்ட் பிலோ த லிம்னேட்டிக் zone. பிலோ த லிம்னேட்டிக் zone டீப்பர் ரீஜன் சொல்லும்போது என்ன சொன்னால் ப்ரொஃபண்டல் zone, ஆழமான பகுதின்னு சொன்னேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், வித் நோ எஃபெக்டிவ் லைட் அங்கே கிடைக்காது, உங்களுக்கு சன்லைட் கிடைக்காது, பெனட்ரேஷன் இருக்காது. அண்ட் ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ராப்ஸ் இருக்கும், ஹெட்ரோட்ராப்ஸ் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். த பாட்டம் ஜோன் ஆஃப் பாண்ட் இஸ் டோர்ன் அஸ் வாட் இஸ் பென்திக். அதை என்ன சொல்கிறாங்க, பாட்டம் ஜோன் சொன்னால் பென்திக் சொல்கிறாங்க. அண்ட் இஸ் ஆக்குபைட் பை கம்யூனிட்டி ஆஃப் ஆர்கனிசம்ஸ். அங்கே இருக்கக்கூடிய ஆர்கனிசம்ஸ் சொல்கிறாங்க பென்தோஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஸ்வலி டீகாம்போசஸ். அப்போ பென்திக் ஆர் பென்தோஸ்ன்னு சொல்லும்போது டீகாம்போசஸ். இந்த உயிரினங்கள்லாம் அழிவு ஏற்பட்டு கீழே போய் அங்கே மட்கும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க, பென்தோ சொல்கிறாங்க. அந்த ரீஜன் வந்து டீகாம்போஸ் சொல்கிறாங்க, யூஸ்வலி டீகாம்போசஸ். த பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ் ஆஃப், இப்போ ஃபோட்டோசின் நடக்கிற இடம் எது, ரெண்டு ஜோன் சொன்னது, லிட்டரல் zone அண்ட் லிம்னேட்டிக் zone. லிட்டரல் zone இஸ் க்ளோசஸ்ட் டு த ஷோர். அங்கே வந்து ஈஸி பெனட்ரேஷன் ஆஃப் லைட் சொன்னேன். லிம்னேட்டிக் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா தட் இஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெனட்ரேஷன் ஆஃப் லைட் எஃபெக்டிவாக இருக்கும்னு சொன்னால். இந்த ரெண்டு ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி ப்ரொடக்டிவிட்டி த்ரூ photosynthesis of littoral and limnatic zone is more due to greater penetration of what? Light. Penetration of light வந்து நல்லா இருக்கும். எதை காட்டிலனா profundal zone காட்டிலும். So profundal zone refers to what? Decomposes. ஸோ உங்களுக்கு அந்த அடுக்கமைவு எப்படி இருக்கும், பாண்ட் ஈகோசிஸ்டமில் உங்களுக்கு ஷாலோ ரீஜன் எப்படி இருக்கும், அது ஷாலோ வாட்டர் ரீஜன் எப்படி இருக்கும், அங்கே சென்ட்ரல் ரீஜன் எப்படி இருக்கும், லிம்னேட்டிக் அண்ட் ப்ரொஃபண்டல் zone எப்படி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், அங்கே இருக்க உயிரினங்கள், அங்கே வந்து டீகாம்போசிஷன்ஸ் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பாண்ட் ஈகோசிஸ்டமோட அடுக்கமையை பற்றி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ there are 3 types of zone. One is littoral zone, limnatic zone and what? Profundal zone. ஸோ இந்த டாபிக் நீங்கள் பாருங்கள் and read the topic once. Thank you, students.